ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம க்ரோத் ஆயிருக்கணும் போது பெரிய ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் தான் இது. ஸோ நம்ம குளோபல் ரேஞ்சில் போகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது. ஓகே. ஸோ சிஸ்லிங் சிக்கன் அப்படின்ற இந்த பிராண்ட் வந்து கிரில்லாண்டோட சப் பிராண்ட். ஸோ இதோட ரீச்ன்றது மக்கள் மத்தியில் எவ்வளோ இருக்கு? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃப்ரைட் சிக்கன்ஸ் தான் மெயினாக போயிட்டு இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே வந்து ஃப்ரைட் சிக்கன்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம கிரியேட் பண்ணது தான் இந்த சிஸ்லி சிக்கன். ஸோ மெயினாக ஃப்ரைட் சிக்கன். ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம நியர்லி வந்து ஒரு 100+ அவுட்லெட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட விஷன் அப்படின்றது என்ன விஷனா இருக்கு? பிகாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இது நம்ம தமிழ்நாடு லெவலில் பண்ணணும், இல்லை ஃபர்ஸ்ட் சென்னை லெவலில் பண்ணணும், அப்புறம் தமிழ்நாடு லெவலில் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வந்து இந்தியா லெவலில் நீங்கள் வந்து ரீச் ஆயிருக்கீங்க அப்படின்றப்போ இந்த விஷன் அப்படின்றது எவ்வளோ கிளியராக இருக்கீங்க விஷனில்? ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 அவுட்லெட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2020 மிட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி ஒரு 110 அவுட்லெட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். சிஸ்லி அலோன் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட விஷன் என்னன்னா குளோபல் அளவுக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்றது தான் மெயின் கான்செப்டாக நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சிஸ்லிங் சிக்கன் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்க சாப்பிட வராங்க அப்படின்னா கண்டிப்பாக குளோபல் ஸ்டாண்டர்ட் தான் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிராண்டு வந்து சப்கான்ஷியஸாகவே உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது, அந்த டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு. ஸோ அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலி என்னன்னா நம்மளோட மெயின் கான்செப்ட் யூஎஸ்பின்றது ஃப்ரெஷ் சிக்கன் தான் யூஸ் பண்றோம். நம்ம ஃப்ரோசனே போறது இல்லை. அதனால குழந்தைங்க கூட சாப்பிட வகையில தான் இருக்கு. ஸோ ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னாலே சிஸ்லி சிக்கன் மைண்ட்ல வர அளவுக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக 100% நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் சிக்கன் ஃப்ரெஷ் மீட் மட்டும் தான் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கஸ்டமராக கேட்கும்போது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க? அவங்களுக்கு டேஸ்ட் தான் எப்போதுமே அந்த ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்க நியர்பை அவுட்லெட்டை ஃபர்ஸ்ட் போய் டேஸ்டிங் பார்க்க சொல்லுவோம். ஸோ என்னதான் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது அந்த டேஸ்டிங் பட்ஸ்ல அவங்களுக்கு அந்த டேஸ்ட் போகும்போது தான் அதை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு நியர்பை அவுட்லெட் போய் டேஸ்டிங் பாருங்கன்னு சொல்லும் போது அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற விஷயம் வந்து ஃப்ரைட் சிக்கனா இருக்கும். டேஸ்ட் பண்ணும்போதே சூ பண்ணி உள்ள போகும்போதே அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, குழந்தைங்க எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த இருக்க க்ரௌட் புல்லிங் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சிஸ்லிங் சிக்கனோட அவுட்லெட் வந்து நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஸா இருப்பாங்க. இது ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு தளமா அமையுது? ஆக்சுவலி என்னன்னா இதை வந்து ஆஃபீஸ் கோயிங் இருக்காங்களும் பண்ண முடியும், இல்லை வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் போயிட்டு இருப்பாங்க, இல்லை ஜாப் இல்லாதவங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எடுத்து பண்ண முடியும். ஏன்னா இது வந்து யார் வேணாலும் பண்ணக்கூடிய விதத்தில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். மசாலாஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அவங்க ஃப்ரெஷ் சிக்கன்ஸ் வாங்க போகிறாங்க, மேக்னேஷன் பண்ணாமல் குக் பண்ண போகிறாங்க. ஸோ விமன்ஸால கூட எடுத்து ரன் பண்ண விதத்தில் இருக்கு. ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய பேர் முன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யோசிப்பாங்கல்ல, இப்போ நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஷாப்புக்கு வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏதோ ஒரு அவுட்லெட் வச்சுக்கோங்களேன், அங்க போறாங்கன்னா ஒரு பில்லிங் வேல்யூல இருந்து நம்ம தாராளமா 30-45% வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ எப்படி நீங்க வந்து வேஸ்டேஜை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு எல்லாமே இன்ச் பை இன்ச் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய கடை அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ இங்க மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எந்த ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் இப்போ அஃபோர்டபுள் அப்படின்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அஃபோர்டபுள் அப்படின்றப்போ அவங்களோட ரேஞ்சுன்றது இந்த ரேஞ்ச் கேட்டகரி எப்படி பிளேஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி என்னன்னா இது பேஸ்ட் ஆன் லொகேஷனும் சொல்லலாம், பேஸ்ட் ஆன் கஸ்டமர்னு சொல்லலாம். கஸ்டமர் ஏன் சொல்றோம்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க, அவங்களோட ஷாப் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்க, ஸோ உங்களுக்கு வந்து பூம் ஆகும். ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதுக்கேற்ற அஃபோர்டபுள் அமௌண்ட் வந்து வரும்.